வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் சைனா ஸ்டேட் கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வந்து சேரும். துபாயில் சிவில் ரிலேட்டடான வீடியோக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. நான் முன்னாடி பண்ணியிருக்க பழைய வீடியோவையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஜாபு கான்ட்ராக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லக்ஸுரி ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி சர்வேயரு சிவில்லு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க ஹெட் ஆஃபீஸு பிஸ்னஸ் பேல இருக்குது. டைரெக்டாக ரெஸ்யூமே கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீஃப் சர்வேயரு. சைனா ஸ்டேட் கம்பெனியில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years சீஃப் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சீஃப் சர்வேயரு. ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்ஜினியரு. சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டெக்னிக்கல் இன்ஜினியராகவும் டெக்னிக்கல் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் எஸ்டிமேட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எஸ்டிமேட்டு இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு. மென்ஷன் பண்ணியிருக்க ஐடி அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுங்க. அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் ஏஜென்ட்டு. சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமராக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years பிளானிங் இன்ஜினியராகவும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது,
அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும், ஹைரைஸ் பில்டிங்லேயும் கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட அப்டேட்டட் சிவியும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் மேனேஜரு, சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும், ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட பாஸ்போர்ட் பேஜு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நியராக இருக்கிறவங்க, துபாயில் இருக்கவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, சைனா ஸ்டேட் கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, சைனா 18th ரயில்வேவில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு, டெட்கோ கம்பெனியில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மரைன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு கூட ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் பிளானிங் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு உங்களோட பாஸ்போர்ட் பேஜையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் ஜாப் வேகன்சி இருக்குது. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் டைரெக்டாக போயிட்டு கூட ரெஸ்யூமு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி ஹெச்எஸ் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் நெபோஸ் ஓஷோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிடணும்.
சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.